ராமமூர்த்தி அவர்களிடம். அதாவது ஒரு தலைவர், அவர் ஜாதி மதம் கடந்து மக்களுக்காக உழைத்தவர், அவரை நீங்க ஒரு குறிப்பிட்ட மத தலைவர் மாதிரி சித்தரிக்கிறீங்களேன்னு அதிமுக தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த பேச்சு பேசுறது மூலமா என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறார்? தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா, அல்லது அதிமுக ஒரு தொண்டர்களுடைய வாக்கு பாஜகவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமா? இல்லை, தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 77லேருந்து நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். 77லேருந்து தமிழ்நாட்டின் பெருவாரியான வாக்காளர்கள் திமுகவிற்கு எதிரான மனநிலையை தான் வச்சுருந்தாங்க. ஐ புட் இட் திஸ் வே, அண்ணா திமுகவுக்கு ஆதரவுங்கிறத விட திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 77லேருந்து ஆரம்பித்து இந்த 2021 மாதிரியான தேர்தலில் எப்பெல்லாம் திமுகவுக்கு எதிரான ஒரு சரியான தலைமை இருக்கிறது என்பது தமிழக வாக்காளர்களுக்கு தெரிய வருகிறதோ அப்போதுதான் திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. 77 ஆகட்டும், 80 ஆகட்டும், திரும்ப 84, 87, 89, 91 இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம். 96, 2006, இப்போது 2021, இது மூன்று தான் இதில் 96, 2006 அவருக்கு முழுமையான மெஜாரிட்டி கலைஞருக்கு கிடைக்கல. மைனாரிட்டி அரசாங்கமாக தான் அவங்க செயல்பட்டாங்க. எஸ்பெஷலி 2006 அவர் ஜெயிச்சப்போ தொடர்ந்து ஜெயலலிதா இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக வாக்காளர்களுடைய சிந்தனை திமுகவிற்கு எதிரான ஒரு சிந்தனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால் வாக்காளர்களை தங்களுடைய பக்கம் ஈர்க்கிறது அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணுறது. தற்போது பாஜகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. திரு அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் அதற்கான உத்தின்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதற்கு மேலே அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. நண்பர் சொன்ன மாதிரி கரசேவையை ஆதரித்த ஒரு தலைவர் ஜெயலலிதா தான், பாஜகவிற்கு வெளியே தென்னகத்தில். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 80களில் கன்னியாகுமரியில் கலவரம் நடந்தப்போ நீதிபதி வேணுகோபால் கமிஷன், மண்டைக்காட்டில் கலவரம் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக நீதிபதி வேணுகோபால் கமிஷனை நியமித்து அதனுடைய பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒன்று, அது எம்ஜிஆர் பண்ணது விஷயம். ஸோ மிக முக்கியமான விஷயம், ஏற்கனவே இருக்கின்ற வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள்ளே இன்னொரு புதிதான வழிபாட்டு தலம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இத்தனைக்கும் நீதிபதி வேணுகோபால் திராவிடர் கழக பாரம்பரியத்தில் வந்தவர். ஆனால் அவர் கன்னியாகுமரியில் பார்க்கும்போது அவரே அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அது இன்றளவும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த 2021க்கு அப்புறம்தான் திமுக அரசில் அதில் மாறுதல் கொண்டு புதிதான வழிபாட்டு தலங்களுக்கான அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். அந்த தவறான ஒரு நடவடிக்கை கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எடுத்தது, ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்தது. அவை மாற்றி அமைக்கின்ற ஒரு முயற்சியை தான் இந்த தடவை திமுக எடுக்கிறாங்க. அப்போ இது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதில் பார்க்கும்போது இப்போ வேணுகோபால் கமிஷனோ ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ இந்த இடத்துல அவர்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு பொதுவான தீர்வு அப்படிங்கிறதான் கொண்டு வாங்க. உச்சநீதிமன்றமே அதனோட தீர்ப்பில் ஹிந்துத்துவங்கிறது எ வே ஆஃப் லைஃப், ஹிந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறைன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய மதம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் சொல்லலை. அண்ணாமலை பேசியிருக்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். நான் தான் திரும்ப சொல்லுகின்றேன். நீங்கள் ஹிந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று பார்த்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாரியான ஹிந்துக்கள், தமிழ் ஹிந்துக்கள் அது ஹிந்து வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டவர்கள். அரசியல் ரீதியாகவும் அது ஹிந்துத்துவாவுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். சொல்லலையே, அவர் சொல்லும் போது மதம் சார்ந்து தானே சொல்றாரு. யாரு? அண்ணாமலை பேசும் ஹிந்துத்துவம் சொல்லிருக்காங்க. கட்டாய மத மாற்ற சட்டத்தை சொல்லிருக்காங்க. பட் வாழ்வியல் நெறிமுறைங்கிற சொல்லல சார். கட்டாய மத மாற்ற ஹிந்துத்துவத்துக்கு என்ன விளக்கம்? இல்ல மேடம், ஹிந்துத்துவருக்கு கரசேவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது. அப்ப மதம் தொட்டு தான் அவர் பேசுறாரு. கரெக்ட். ஆனா நான் அதை திரும்ப சொல்லுகின்றேன். நான் அதனால தான் சொல்லுகின்றேன், அரசியல் சாசனம் 142 நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி போங்க. அரசியல் சாசனம் 142 படி ஹிந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை நெறிமுறை தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு 90களிலேயே. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்புனோ அது அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்ட ஜட்ஜ்மெண்ட்னோ ஒன்று யாருமே இது இன்னைக்கு சொல்ல முடியல. அதெல்லாம் விவாதிக்கல. அண்ணாமலை பேசியதை தான் நம்ம அண்ணாமலை நீங்க சொல்ற அதே அரசியலமைப்பு படி வாழ்க்கை முறை அந்த நெறியிலன்னு அவர் பேசியிருந்தாருன்னா அது வேற விஷயம். நீங்க அதுக்கு தான் இன்டர்பிரேஷன் இல்ல. அவர் பேசல. கரசேவையை ஆதரித்த ஒரு தலைவர். ரெண்டாவது குஜராத்தில் கலவரம் நடந்த போது ஸோ காங்கிரஸ் கட்சியிலேருந்து எதிர்கட்சிகள் அனைத்தும் மோடி மீதான பழியை அது போடுறதுக்கு முயற்சி பண்ணப்போ
ஜெயலலிதா அம்மையார் அந்த தவறை செய்யலை. இவர் சொன்ன மாதிரி கலைஞருமே அதை செய்யலை. அவர் வந்து அந்த ஒரு பிரச்சனைங்கிறதோட நிப்பாட்டிட்டார். ஆக நீங்கள் அவர் வந்து இப்போ நண்பர் வந்து என்ன இன்டர்பிரட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா வில்சனு, ஸோ அவருக்கு தோதான விஷயங்களில் இது வந்து அடிப்படை சித்தாந்தம், இது அரசியல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி வேணுகோபால் கமிஷன்லேருந்து பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் அதை விட்டுருங்க சார், அது தனியாக ஒதுக்கி வைங்க. அண்ணாமலை இப்ப அதை எடுத்து பேசுனது, இப்ப ஜெயலலிதாவை முன்ன நிறுத்தி அவர் ஒரு மிகச்சிறந்த மிக முக்கியமான காரணம் திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பார்வையா, அல்லது பாஜக அடுத்து வளரணும் அடுத்த கட்டத்துக்கு, அப்ப எங்கேருந்து வாக்காளர்களை கொண்டு வருவோம்? இப்ப வாஜ்பாயை பத்தி பேசலாம், அத்வானியை பத்தி பேசுங்க, வீர சாவர்கரை பத்தி பேசுங்கன்னு ஆர்பி உதயகுமார் கேட்கிறாரு. நீங்க ஏன் அதிமுக இருக்க தலைவர்களை பேசி உங்களுக்கு நீங்க வாக்காளர்களை சேர்க்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து தொண்டர்களை சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இல்ல ஜெயலலிதாவை எங்கள் தலைவியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்லாம் அண்ணாமலை சொல்லலை மேடம், நீங்க அதில் தெளிவாக புரிந்துக்கணும். ஸோ ஜெயலலிதா வந்து ஒரு ஹிந்துத்துவ சிந்தனை வந்து வச்சிருந்து தமிழ்நாட்டினுடைய ஹிந்து வாக்காளர்களை அவர் பக்கம் ஈர்த்துட்டு போனார். அப்படிங்கிற போது வந்துன்னா அதே ஹிந்து வாக்காளர்களை பாஜகவிற்கு எப்படி வாக்களிக்க வைப்பது அப்படின்னு யோசிக்கும் போது நிச்சயமாக அவருடைய ஹிந்துத்துவ சிந்தனையின் விளைவாகத்தான் பாஜகவால் வந்து அந்த பெர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்க முடியலை. ஏன்னா ஹிந்துக்களுக்காக அப்படின்னு ஓட்டு போடுற ஹிந்துக்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற எதிராக ஜெயிக்கக்கூடிய ஒரே கட்சின்ற காரணத்தினால அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த நிலையை மாற்றி தமிழகத்தினுடைய திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக பாஜக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதற்கான ஒரு யுக்தியாக தான் இதை பார்க்கணுமே தவிர்த்து இதற்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது.